ஸ்டூடெண்ட்ஸ், வரக்கூடிய நீட் 2025ல 720 out of 720 டார்கெட்டை வச்சிருக்கக்கூடிய பிகினர் டு டாப்பர் வரைக்கும் எல்லோருக்குமே ப்ராமிசிங் ரிசல்ட் கொடுக்கறதுக்காக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமியும் மீன்வைல் சபரி நீட் அகாடமியும் ரெண்டு பேருமே இணைஞ்சு சேலத்தில் எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜில் இந்த ஸ்கோரை ரியல் டைமில் அச்சீவ் பண்ணுறதுக்காக பெஸ்ட்டு கேம்பஸ் என்விரான்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே எலாபரேட்டட் கிளாஸ் ரூம்ஸ், ஏர் ஃபெசிலிட்டியை நீங்கள் கண்கூட பார்த்துட்ருக்கீங்க. மல்டிபிள் லேப்ஸும் கொடுத்துருக்கோம். ஃபிசிக்ஸ் லேப் கொடுத்துருக்கோம், கெமிஸ்ட்ரிக்கல் லேப் கொடுத்துருக்கோம், பயாலஜி லேபும் கொடுத்துருக்கோம். ஃபைனலாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ரூம். ஒரு கேம்பஸ்குள்ளேயே எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறது மூலமாக வெளியே நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை. செக்யூரிட்டி கொடுத்துருவோம், வார்டன் கொடுத்துருவோம், டோட்டல் கேம்பஸும் வந்து சிசிடிவி சர்வேலன்ஸ் கொடுத்துருவோம். பெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். ரூமுக்கு 4 பேர் தான் இருப்பாங்க. கேண்டீன் கீழே லொக்கேட் ஆகிருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட்டட் ஹாஸ்டல் தான் கொடுத்துருக்கோம். ஃபுட்டு சூப்பராக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற ஃபுட்டாக மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். இவ்வளோ ஃபெசிலிட்டி கூட நம்ம அகாடமியில் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸோட அஃபோர்டபுளான ப்ரைஸோட இந்த வருஷம் அடுத்த பேட்சை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி எல்லாம் என்கொயரி பண்ணி உடனே உங்கள் அட்மிஷன் எடுத்துக்கங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷனல் அகாடமிக்ஸ். ஐ ஹோப் நீங்கள் நீட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தையும் பத்திரமா பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் அதை பற்றி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிட்டு போங்க. ரைட், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக படிச்சுட்டு இருக்க மெத்தடாலஜியில் நீங்கள் இருக்கக்கூடிய அகாடமியோ இல்லை ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் இஷ்யூ, அதை வெறும் 5 ஸ்டெப்ஸில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணுறது, நம்ம மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட 10 to 20 டைம்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ. மெயினாக தமிழ் மீடியத்துக்கு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்க்கலாம். எங்கள் லாங்குவேஜ் மட்டும் தான் விஷயமே தவிர்த்து 2 பேருக்குமே இது காமனான வீடியோ. ஸோ 2 பேருமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. பிஃபோர் தட் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜ் கேம்பஸில் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கண்டக்ட் பண்ணுறோன்னு. இப்போது கரண்டாக நம்ம இங்கே தான் இருக்கோம். பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும். கிளாஸஸ் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பக்கத்தில் வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அகைன் போய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கைட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி மேம் இப்போ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, ரைட். நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பர் இன்ட்ரோலேயே பார்த்துருப்பீங்க, 9080549220 கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கேம்பஸில் தான் இருப்பேன். நீங்கள் நேராக ஒரு டைம் வாங்க, விசிட் பண்ணுங்கள். உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 720 out of 720 டார்கெட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் பேட்சாக இருக்க போகுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு லேப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு ப்ளே கிரவுண்ட் இருக்குது கேம்பஸ்க்குள்ளே. இது இங்கே தான் இது நான் சீக்கிரமாக டூர் போடுறேன். கேம்பஸ் டூர்லாம் பக்கத்தில் கிளாஸ் நடக்குது. அந்த சைடு தான் நமக்கு ஹாஸ்டலுக்கு இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஸ் கலராக வந்தீங்கன்னா ஹாஸ்டலில் கேண்டீன் இருக்குது, கேண்டீனில் சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சைலண்டான பிளேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சைலண்டான பிளேஸ் தான் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். சரி, ரைட்டு. ஸோ எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜ் சேலம் நாமக்கல் ப்ளஸ் நீங்கள் இந்த சரௌண்டிங் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயன்படுத்திக்கலாம். மறக்காமல் நீங்கள் அட்மிஷன் எடுத்துக்கோங்க. சரி, ரைட். இது நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இப்போ நம்ம பார்ப்போம் 5 ஸ்டெப்ஸில் இதை ரெக்கவர் பண்ணலாம். எப்பயுமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா லாங்குவேஜ்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே லாங்குவேஜ் கூட ஒரு சின்ன பேரியர் தான். வெலாசிட்டிக்கு தமிழ் வார்த்தை திசைவேகம்னு நம்ம புக்கில் பார்த்தாலே இருக்கும். பட் இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு பிரச்சனையான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னென்னு தெரியல. நீட்னாலே அண்டர்ஸ்டாண்டிங் தேவைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒரு உதாரணமும் அது கூட சில விஷயங்களும் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணமா இல்லையாங்கிறது எப்படி கற்றுக்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது தமிழில் திசைவேகம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் நீங்கள் அப்ளிகேஷன் எடுக்கணும். ரியல் டைமில் எப்படி அப்ளிகேஷன் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வந்து இப்போ சர்க்குலர் மோஷனில் போயிட்டுருக்கு. இது ஒரு சர்க்கிளை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு. அப்போ இந்த சர்க்கிளை டோட்டலாக சுற்றி வரணும் இல்லையா? அப்போ சுற்றி வரப்போ என்னென்ன டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் எது வந்து சஸ்டெயின் ஆகுது, எது நிலையாக இருக்குது, எது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து உங்களால் ரியல் டைமில் ஒரு எக்ஸாம்பிளோட பொருத்தி பார்க்க முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். முடுக்கம்னு ஒரு விஷயம் இருக்குது. ரியல் லைஃப்பில் முடுக்கத்தை எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம்? ஏன்னா நீட் பேப்பர் அப்படிங்கிறது கிரியேட்டிவ் சம்ஸை டிபெண்ட் ஆனது. ஃபுல்லாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியுமே இப்போ கிரியேட்டிவ் சம்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்போது அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் சப்ஜெக்ட் நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் நமக்கு தேவை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஒரு கான்செப்ட் உங்களால் ரியல் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அர்த்தம். பொருள் இல்லைன்னா கடைசியாக சொல்கிறேன். ரைட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் போதுமா? தென் அதை
ப்ராக்டிக்கலாக எம்சிக்யூவில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அது செகண்ட். ப்ராக்டிஸ் மோர் எம்சிக்யூ. நான் சொல்கிறது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இது நீட் 2024 அஃபிஷியலாக நடந்த பேப்பர் மே 5ஆம் தேதி. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த தேர்ட் கொஸ்டினில் பாருங்களேன், இதில் யூனிஃபார்ம் ஸ்பீடை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த யூனிஃபார்ம் ஸ்பீடு சர்க்குலர் மோஷனில் இருக்கப்போ அது என்னென்ன மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறது இங்கே கேள்வியாக இருக்குது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த ஒரு கான்செப்டில் வந்து எது சேஞ்ச் ஆகுது, எது சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சாதான் இதை போட முடியும். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரியல் லைஃப்பில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மகிட்ட வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்கு. நம்ம சைடில் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். சொல்லலாம் என்ன சார் எல்லாத்துலேயுமே சொல்கிறீங்க, நம்ம பண்ணுறோம் கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பற்றி சீக்கிரமாக ஒரு வீடியோ போடுறேன். ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், ரெண்டாவது ப்ராக்டிஸ் த எம்சிக்யூ. நீட்டை வந்து ஸ்ட்ராட்டஜி ரெண்டாவது தான். தேர்ட் ஒன், டூ கம்பேரிஷன். இப்போ நான் ப்ராக்டிக்கல் லைஃப்ல இதை கற்றுக்கிட்டேன். ஒரு கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக்ல போகுது, சர்க்குலர் மோஷன்ல போகுது, வட்டப்பாதையில் இயங்குது, மகிழுந்து அப்படின்னா இதை இந்த கொஸ்டினை வச்சு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ரைட். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ண ரெடியாக இருக்கணும். கம்பேர் த டூ கான்செப்ட். நீங்கள் ரியல் லைஃப்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, எம்சிக்யூல அப்படிதான் வந்திருக்கா. ரைட். இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி ஓன் நோட்ஸ் மேக் பண்ணணும். ஓகே, நான் ரியல் லைஃப்ல இது கற்றுக்கிட்டேன், பட் எம்சிக்யூல இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ நான் எம்சிக்யூக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ரியல் லைஃப்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட்ல நான் கொண்டு வரேன், டூ கம்பேரிஷன். ஃபோர்த் பாயிண்ட், டூ ரிவிஷன். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ரெண்டு இதை கற்றுக்கிட்டீங்க, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணீங்க, கம்பேர் பண்ணீங்க. இதை ரிவிஷன் பண்ணணும். எக்ஸாம் வரைக்கும் மறக்கூடாது. நான் ரியல் லைஃப்ல எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் படித்தேன், எம்சிக்யூஸ் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணேன், கம்பேர் பண்ணி நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறத டெய்லி ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் அப்படிங்கிறது எக்ஸாம் போகிற வரைக்குமே பண்ணுறோம். நீங்கள் சிலபஸை முடிச்சுட்டு தான் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் மார்க் குறைஞ்சிரும். சிலபஸை முடிச்சுட்டு தான் ஃபுல் டெஸ்ட் எழுதுனாலும் மார்க் குறைஞ்சிரும். நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்தா உங்கள் ரேங்க் தெரிய போகுது. அண்ட் ரிவிஷன் பண்ணாதான் உங்களால் எவ்வளோ உங்களோட கெப்பாசிட்டி இன்னைக்கு நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரிய போகுது. அப்போ டூ ரிவிஷன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட், நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தான். உங்களுக்கு ஒரு வேளை எக்ஸாம்பிள்ஸ் தெரியலனாலும், அதே மாதிரி வந்து கான்செப்டை கம்பேர் பண்ண முடியலனாலும், நீங்கள் கோ ஃபார் யுவர் டீச்சர். டீச்சர்கிட்ட போங்க, கான்செப்டை கேளுங்க. டவுட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். நீங்கள் கேட்டு தான் ஆகணும். நான் ஏதாவது ஒரு கான்செப்ட் நானே உங்களுக்கு யூடியூப்ல சொல்லித்தரேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இந்த 5 ஸ்டெப்ஸ்ல எல்லா ஸ்டெப்ஸும் ஸ்டூடெண்டால ஓனா பண்ணிட முடியாது. கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் தேவைப்படும். ஒரு பெஸ்ட் டீச்சரா இருந்தப்போ நமக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் எல்லா டவுட்ஸும் கேட்டுக்கலாம். சார் இது ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன, எம்சிக்யூஸ் எப்படி வருது, இதை ரெண்டையும் நான் எப்படி கம்பேர் பண்ணணும், எனக்கு அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கறது தான் ஃபைனல் ஸ்டெப். அடுத்தது, சார் நான் இப்போ செல்ஃபாக படிக்கிறேன், எனக்கு என்ன சார் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். நான் உங்களுக்கும் ஒரு பேட்ச் பிளான் பண்ணியிருக்கேன். செல்ஃபாக ப்ரிவென்ட் வந்து பேட்ச் பிளான் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி போகிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ தான் நீ கேம்பஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால ஆஃப்லைன் அட்மிஷன் ஒன்ஸ் நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். ஆஸ்க் ஃபார் த கைட் யுவர் டீச்சர் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த 4 ஸ்டெப்ஸில் உங்களால் எது பண்ண முடியலையோ அது நீங்கள் டீச்சர்கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்க. இல்லையா, தெரிஞ்ச ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஓகே, பட் டைம் வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு பர்சன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போங்க, தாராளமாக டவுட்ஸ் கேளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸில் நீங்கள் எதை மிஸ் பண்ணாலும் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கை அகைன் ரெடியூஸ் பண்ண தான் போகுது. ஓகேங்களா, வீடியோட ஃபைனலாக ஒரு டைம் பார்த்துலாம். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கம்பேர் பண்ணுறீங்க, அதில் நடந்த தவறுகளை ரிவிஷன் பண்ணுறீங்க. இதில் ஏதாவது ஒரு இந்த 4 ஸ்டெப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஃபைனலாக உங்கள் டீச்சர்கிட்ட கேட்குறீங்க. ஸோ இவ்வளோதான் உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன். இது ஃபிசிக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ பயாலஜிக்கும் அதை நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். சரி, ரைட் தென். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். சரிங்களா, இப்போ ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. உங்களுக்கு கைடன்ஸ் பர்ஃபெக்டாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கைட் பண்ண நான் இங்கே ரெடியாக இருக்கேன். நீங்கள் டேரெக்டாக எஸ்ஐஜி பாலிடெக்னிக் காலேஜ் விசிட் பண்ணுங்கள், எல்லாம் என்கொயரி பண்ணுங்கள், நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் பேசுங்க. அந்த நீங்கள் உங்களோட அட்மிஷனை என்ஷூர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். முக்கியமாக இந்த 5 ஸ்டெப் கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எம்சிக்யூவும் ஒரு கான்செப்ட்டுக்கு இதை அப்ளை பண்ணி ஆன்சர் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாமா? அன்டில் டேக் கேர் யூர் ஹெல்த்.
வரக்கூடிய நீட் 2025ல 720 out of 720 டார்கெட்டை வச்சிருக்கக்கூடிய பிகினர் டு டாப்பர் வரைக்கும் எல்லோருக்குமே ப்ராமிசிங் ரிசல்ட் கொடுக்கறதுக்காக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமியும் மீன்வைல் சபரி நீட் அகாடமியும் ரெண்டு பேருமே இணைஞ்சு சேலத்தில் எஸ்ஆர்ஜி பாலிடெக்னிக் காலேஜில் இந்த ஸ்கோரை ரியல் டைமில் அச்சீவ் பண்ணுறதுக்காக பெஸ்ட்டு கேம்பஸ் என்விரான்மெண்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே எலாபரேட்டட் கிளாஸ் ரூம்ஸ், ஏர் ஃபெசிலிட்டியை நீங்கள் கண்கூட பார்த்துட்ருக்கீங்க. மல்டிபிள் லேப்ஸும் கொடுத்துருக்கோம். ஃபிசிக்ஸ் லேப் கொடுத்துருக்கோம், கெமிஸ்ட்ரிக்கல் லேப் கொடுத்துருக்கோம், பயாலஜி லேபும் கொடுத்துருக்கோம். ஃபைனலாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ரூம். ஒரு கேம்பஸ்குள்ளேயே எல்லாமே உங்களுக்கு கொடுக்கறது மூலமாக வெளியே நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை. செக்யூரிட்டி கொடுத்துருவோம், வார்டன் கொடுத்துருவோம், டோட்டல் கேம்பஸும் வந்து சிசிடிவி சர்வேலன்ஸ் கொடுத்துருவோம். பெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். ரூமுக்கு 4 பேர் தான் இருப்பாங்க. கேண்டீன் கீழே லொக்கேட் ஆகிருக்கு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் செப்பரேட்டட் ஹாஸ்டல் தான் கொடுத்துருக்கோம். ஃபுட்டு சூப்பராக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற ஃபுட்டாக மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். இவ்வளோ ஃபெசிலிட்டி கூட நம்ம அகாடமியில் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸோட அஃபோர்டபுளான ப்ரைஸோட இந்த வருஷம் அடுத்த பேட்சை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி எல்லாம் என்கொயரி பண்ணி உடனே உங்கள் அட்மிஷன் எடுத்துக்கங்க. தேங்க்யூ.